ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. எல்லோரும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகாக பண்ணிட்டு போயிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள் அமைத்தது தான். அந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் இன்விசிபிளாக இருக்கிற விஷயங்களை அத்தனையுமே அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை நம்ம வழிபட வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். அதை நினச்சாலே இப்போ புல் அரிக்குதுங்க. இப்போது சிவன் கோயில் இருக்குது இல்லைங்களா? சிவன் கோயில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். சிவனோட வடிவம் அதுதான் கருந்துளையோட வடிவம். சரிங்களா? அதுதான் சூட்சமம். இப்போது அந்த கருந்துளை வடிவம் இருக்குது, ஓகே. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரன் ஒருத்தர் இருப்பார் சைடில். அவர் தியான நிலையில் இருப்பார். ஸோ சிவன் கோயில்லையும் நம்மளை மூச்சு காற்றை கவனிக்கணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுதான் சூட்சமம். அது பண்ணால் தான் சிவன்கிட்டே நம்ம போக முடியும், அவர் அடைய முடியும். மூச்சு காற்றை கவனித்தால் மட்டும்தான் நம்ம சிவன்கிட்டே போய் அவருடைய பவரை நம்மளால் வாங்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, பெருமாள் பார்த்துருப்போம். பெருமாள் அவரோட வரி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரலில் இருக்கிற இந்த மில்கி வே வடிவம்னு சொல்லுவாங்க. மில்கி வே எப்படி இருக்கும்? கொசுவத்தி சுருள் மாதிரி இருக்கும். கொசுவத்தி சுருள் மாதிரி இருக்கும், கையில் வச்சுருப்பார் பாருங்க. அதுதான் அவரோட பவர். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா தியானத்தை பண்ணுங்கன்றதுக்காக சூட்சம நிலையில் சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமம் போட்டிருப்பார் பெருமாள். பெருசாக அப்படி மூக்கை மறைச்சி தான் போட்டிருப்பாங்க நாமம். அது நடுவில் சிகப்பான ஒரு நாமம் ஒன்று போட்டிருப்பாங்க. இதுதான் கடவுளோட நிலை. இடகலை தென்கலை மறைச்சி அவங்க பண்ணும்போது இது நடுவில் அந்த கடவுளோட நிலை கிடைக்கும். அந்த மூச்சு காற்றை கவனித்தோம்னா அந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும். பெருமாளோட பவர் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் சூட்சமம். அவங்களும் மூச்சை கவனிக்கணுன்றது சூட்சமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்தது முருகர். முருகர் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை இருப்பாங்க. நடுவில் முருகர் வேலோடு இருப்பார். அதுதான் சூட்சமம். வள்ளி என்பவங்க வடகலை, தெய்வானை என்பவங்க தென்கலை, நடுவில் முருகர் வேலோடு இருப்பார். அவர் தான் கடவுளோட நிலை. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு காற்றை கவனிக்கும்போது நம்மளோட முதுகுத்தண்டு வழியாக உயிராற்றல் நெத்தி புருவத்துக்கு ஏறும். அந்த உயிராற்றல் வடிவம் பார்த்திங்கன்னா வேலோட வடிவத்தில் இருக்கும். அதுதான் சூட்சமம். தியானம் பண்ணுங்கன்றதுக்கான ஒரு சூட்சமான ஒரு விஷயம் அது. ரெண்டாவது, மூச்சு காற்றை கவனிக்க சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் அது. சரிங்களா? ரெண்டாவது, திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்க்கர்களாக அழிப்பாங்க. அது வெளியில் நடக்கலை. நீங்கள் மூச்சு காற்றை கவனிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே நடக்கும். ஒவ்வொரு அர்க்ககணமும் அழியும், உங்களுக்குள்ளே அழியும். அழகான ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமான ஒரு நிலை கிடைக்கும். இதுதான் சூட்சமம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கோயிலெலாம் நிறைய பார்த்துருப்போம். நம்ம கிராம தேவதைகள்லாம் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு லேடி சின்முத்திரை வச்சுருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டில். இந்த பக்கம் ரைட் ஹேண்டில் ஒரு சின்முத்திரை வச்சுருப்பாங்க. நடுவிலோட கடவுள் இருப்பாங்க. கர்ப்பகிரகத்தில் கடவுள் தெரிவாங்க. அதுதான் சூட்சமம். நம்ம அதில் மூச்சை கவனிக்கணுன்றதுக்காக தான் சூட்சமாக அந்த மாதிரி முன்னோர்கள் நம்மளுக்கு வடிவமைத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? இதுதான் சூட்சமம். எல்லா ஆன்மீகமும் பார்த்திங்கன்னா சூட்சம நிலையில் மூச்சை காற்றை கவனிக்கணுன்றதுக்காக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தான் முருகர் கோயிலில் மலை மேலே வச்சுருக்காங்கன்னு போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை வீட்டிலே கொடுத்துட்டு போயிருக்காங்கன்றத சொல்லிட்டு போயிருக்காங்க. வீட்டிலே கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது மூச்சை கவனிக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் விளக்கு ஏற்றிங்கன்னா ஒரு நிழல் செவுத்தில் அதனுடைய இது கிடைக்கும். மனிதனோட ஒரு உட்கார்ந்த நிலையில் ஒரு நிழல் கிடைக்கும். அதுதான் சூட்சமம். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடுவாங்க மார்கழி மாதம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடவுள் மேலே அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க. பெருமாள் மேலே ஆண்டாள் அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டு, அவ்வளோ ஒரு லவ், அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட வரும். அந்த நிலையில் இருக்கணும், அப்படி பண்ணணும். அப்படி அவங்கக்கிட்ட போகும்போது தான் நம்மளுக்கு அந்த நிலை கொடுப்பாங்க. ரெண்டாவது, ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நட்பு. அந்த நட்புக்கு ஒரு சின்ன துரோகம் கூட இருக்காது, ஒரு சின்ன கலங்கம் கூட இருக்காது. அப்படி ஒரு நட்பு கடவுள் மேலே நம்ம வைக்கணுன்றதுக்காக தான் சூட்சமம். இந்த மாதிரி வச்சா தான் கடவுள் நம்மக்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி எல்லா கடவுள்களுமே நம்ம பூமியில் இருக்கிற கடவுள்கள் அத்தனையுமே
இன்முகத்தோடு தான் இருப்பாங்க. அதுதான் சூட்சமம். இன்முகத்தோடு இருந்தாங்கன்னா எல்லாருமே நம்ம மூளைக்கு கீழே பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு சுரப்பி. அந்த சுரப்பி வந்து சுரக்கும். அது எப்பயுமே அந்த ஆனந்த நிலையில் வைத்திருக்கிறதுக்காக சுரக்கப்படுற ஒரு சுரப்பி. அதுதான் எல்லாமே பார்த்திங்கன்னா புன்முறுவலான ஒரு முகத்தோடு தான் எல்லா சாமி முகமும் இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். அடுத்தது காளி தேவி வந்து தலையை வந்து கையில் பிடிச்சின்னு இருப்பாங்க. அதனுடைய சூட்சம் என்னன்னா, ஆன்மீகமே நம்ம தலையில் தான் நடக்குது, வெளியில் கிடையாது. சரிங்களா? நம்ம தலைக்குள்ளே தான் நடக்கிற விஷயத்தை தான் வந்து காளி தேவி வந்து தலையை கையில் பிடிச்சி காமிப்பாங்க. பாடியை வந்து கீழே அமுக்கி காலில் மறிச்சிங்க தலையை கையில் வச்சுருப்பாங்க. இது வந்து தான் பூமி உடலில் வந்து அழிஞ்சிரும், ஆன்மீகம் வந்து தலையில் நடக்குதுன்றதுக்காக ஒரு சூட்சமான விஷயம். சரிங்களா? இதான் வச்சுருக்காங்க. இதை தான் வந்து நான் உணர்ந்தேன், நான் வந்து ஃபாலோ பண்ணேன், நான் வந்து பயிற்சி பண்ணேன், மூச்சை கவனித்தேன், ஆனந்த நிலையில் நான் இருக்கிறேன். எல்லாருமே அதை வந்து செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற பூஜைகளும் படையல்களும் மந்திரங்களும் எல்லாமே வந்து நம்மளுக்குள்ளே தான் நடக்கும், நம்மளுக்குள்ளே தான் மாற்றம் ஏற்படும். கடவுளுக்கு நம்ம கொடுக்குறதா நம்ம நினைக்கிறோம், ஆனால் அப்படி கிடையாது. கடவுள் அவரோட நிலையிலேருந்து எப்பயுமே மாறலை. அந்த உலகத்தில் எப்படி இருந்தாரோ அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. நம்ம கொடுக்குறதெல்லாம் ஏற்றுக்குவார், அவ்வளோதான். ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லாமே நம்மளுக்குள்ளே தான் நடக்கும். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து நம்மளை வருத்திக்கு நம்ம பண்ணவே கூடாது. நம்மளை வருத்திக்கணுன்னா என்ன, நம்மளால் முடிஞ்சால் தான் அவருக்கு பண்ணணும். நம்மளால் முடியலைன்னா அவருக்கு பண்ணவே கூடாது. ஊருக்காகவும் பண்ணக்கூடாது, யாருக்காகவும் பண்ணக்கூடாது. உன்னால் முடிஞ்சால் ஒரு 5 ரூபாய்க்கு கற்பூரம் ஏற்றி வெளியில் நின்று கும்பிட்டு போனாலும் அவரோட ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து பந்தாவுக்காகவும் ஊரில் மெச்சிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து சாமிக்கு பண்ணுறோன்றதுக்காகவும் நம்ம ஒரு எண்ணத்தோடு பண்ணோம்னா அது வந்து ஒரு காலமும் அது வந்து கடவுளுக்கு போய் சேராது. அவரோட ஆற்றல் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. சரிங்களா? நம்ம பண்ணுறது ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணணும். நம்மளால் முடிஞ்சால் பண்ணணும் கடவுளுக்கு. நம்மளால் முடியலையா அவர் மனசாலே நினச்சிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன், இந்த பதிவு போடுறேன். பாய்.